வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 90 கோடி 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 அதிநவீன சொகுசு பேருந்து சேவைகள் தொடக்கம். சென்னை பல்லவன் சாலையில் மத்திய பணிமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்துகளை பார்வையிட இருக்கிறாங்க. ஆகவே அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு வழிவிட்டு ஒதுக்கி நிற்குமாறு மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் SSA நிதி உடனடியாக கிடைக்கும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. 573 கோடி ரூபாய் மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு வரவேண்டிய 249 கோடி நிதியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புகார். மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியை அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ NEPல நீ உள்ள வா, NEPல நீ வந்தால் மட்டும்தான் நான் இதை கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு அளித்தார். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி NCC முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்றக்கோரி மனு. வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். அண்ணாமலை உருவ பொம்மை எரிக்க முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை விசாரிக்கும் சிறப்பு குழுவிற்கு ஒரே நாளில் 14 புகார்கள் வந்ததால் பரபரப்பு. புகார் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் பெண் அதிகாரிகளின் கீழ் கூடுதல் காவலர்கள் சேர்ப்பு. பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை. மலையாள திரையுலகில் எழுந்துள்ள பாலியல் புகார்கள் மனதை உலுக்குவதாக குஷ்பு X தளத்தில் பதிவு. திரைப்பட கொள்கை வகுப்பதற்கான கேரள அரசின் குழுவில் இருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கிய நிலையில் பினராயி விஜயன் அரசு நடவடிக்கை. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதிவு. நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரில் 8 ஆண்டுகளுக்கு பின் கேரள காவல்துறை நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தொழில் உரிம கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி முழக்கம். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது, வெயிட் அண்ட் சீ என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில்.
சார் நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. சார் வெயிட் அண்ட் see. சென்னையில் இருந்து முதலமைச்சர் துபாய் சென்ற விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல். பாதுகாப்பாக விமானம் தரையிறங்கியதை அடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுதாரர் முறையீட்டை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 1999 கோவில்களில் குடமுழுக்கு. 2000வது குடமுழுக்கு தரங்கம்பாடி பரசலூர் வீரட்டேஸ்வர கோவிலில் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அறிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியான நிலையில் அரசிடமிருந்து 10,000 ரூபாய் பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து அறிவிப்பு. கும்பகோணம் கலைக்கல்லூரி காலவரையின்றி தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. மாணவர்களின் போராட்டத்தால் அசாதாரண சூழல் நிலவுவதை அடுத்து கல்லூரி முதல்வர் உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்தில் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுக்கு ₹2.25 என இருந்த கட்டணம் ₹2.70 101 முதல் 200 யூனிட் வரை ₹3.25 இருந்த கட்டணம் ₹4 உயர்வு. சேலம் ஆட்டையம்பட்டி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் பணியிடை நீக்கம். கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்ற வீடியோ வைரலானதை அடுத்து மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. நாடு முழுவதும் துறைமுக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மத்திய கப்பல் துறை அமைச்சகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை தொடர்ந்து அறிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தின் எதிரொலியாக மதுரை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. எலி ஓடுது, லைட்டே எரியல, இப்படி இருட்டா இருக்குது என சரமாரியாக கேள்வி எழுப்பிய மாவட்ட ஆட்சியரால் பதறிய மருத்துவர்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக ஏகனாபுரத்தின் நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியீடு. நிலங்களை கையகப்படுத்த ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிப்பு.
மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 2 நாள்களில் வடக்கு ஆந்திரா கடற்கரை அருகே கரையை கடக்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசுமுறை பயணமாக விரைவில் சிங்கப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்ப்பு. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் உறுதி. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்த விவகாரம். சிலையை வடிவமைத்த கலைஞர் மற்றும் கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார். பாரிஸில் களை கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி. கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், நடனம், சாகசங்கள் மற்றும் வீர வீராங்கனைகளின் அணிவகுப்புடன் இன்று தொடக்கம். டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறி நடிகை ஷனம் ஷெட்டியிடம் மோசடி முயற்சி. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. அப்போதான் எனக்கு ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து 53,720க்கு விற்பனை. 1 கிராம் 6,715க்கும் விற்பனையாகிறது.